நீங்க ஓட்டு போட்டாச்சு. உங்க ஓட்டு ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கு. ஆனா உண்மையிலேயே அதுக்குள்ள என்ன நடக்குது? ஒரு சிசிடிவி கேமராவோட டைமு 2 மணி நேரத்துக்கு மேல தப்பா ஓடிட்டு இருக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இவிஎம் ஸ்டோரேஜ் ரூம்லேருந்து மீடியாவை உள்ள விடாம தடுக்கிறார். ஒரு கட்சித் தலைவர் தன்னோட 234 வேட்பாளர்களையும் ஒரு நாளைக்கு 3 தடவை ஸ்ட்ராங் ரூமுக்கு போக சொல்லி உத்தரவு போடுறார். தொடர்பே இல்லாத மாதிரி தெரியுற இந்த 3 சம்பவங்களும் இப்ப தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரே ஒரு கேள்வியை நோக்கி வருது. தமிழ்நாட்டோட இவிஎம் ஸ்ட்ராங் ரூம்களுக்கு உள்ள உண்மையிலே என்னதான் நடக்குது? இன்னும் 11 நாளைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க போட்ட ஓட்டு உட்பட சுமார் 5 கோடிக்கும் மேலான வாக்குகள் தமிழ்நாடு முழுக்க 234 ஸ்ட்ராங் ரூம்கள்ல பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த அலசல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்ட்ராங் ரூம்கள் எப்படி ஒரு புது அரசியல் களமா மாறி இருக்குங்கிறத பத்தி தான். அதுக்கு ஆதாரமா நடந்த 10 சம்பவங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். இது இவிஎம்ல தில்லுமுள்ளு நடக்குதுன்னு சொல்றதுக்காக இல்ல. ஆனா நம்ம ஜனநாயகத்தோட முக்கியமான நம்பிக்கை எப்படி பாதுகாக்கப்படுதுங்கிறத பத்தின ஒரு ஆய்வு தான் இது. இந்த மொத்த கதைக்கான முதல் புள்ளி திருப்பூர்ல இருந்து தான் தொடங்குது. ஓட்டுப்பதிவு முடிஞ்ச மறுநாளே அங்க ஒரு சின்னதா ஆரம்பிச்ச பிரச்சனை ஒரு பெரிய கதையா மாறுது. ஏப்ரல் 24 கட்சி ஏஜென்ட்கள் சிசிடிவி டைம் ஸ்டாம்ப் 2 மணி நேரம் தப்பா இருக்கிறத பாக்குறாங்க. அடுத்த 1 மணி நேரத்துல அந்த வீடியோ வாட்ஸ்அப்ல வைரல் ஆகுது. அதுக்குள்ள தவக பாஜக 2 கட்சிகளும் அதிகாரப்பூர்வமா புகார் கொடுக்கறாங்க. அப்புறம்தான் 5 மணி நேரம் கழிச்சு மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு அறிக்கையே கொடுக்கறார். இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதிகாரப்பூர்வமா அது ஒரு சின்ன டைமர் பிரச்சனைன்னு சொல்லப்படுது. ஆனா மக்கள் மத்தியில அது ஒரு பெரிய கண்காணிப்பு தோல்வின்னு பரவுது. கேமரா சரியா தான் வேலை செஞ்சதுன்னு அதிகாரிங்க சொல்றாங்க. ஆனா மக்கள் எதையோ மறைக்கிறாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிபார்த்து விளக்கம் வரத்துக்குள்ள அந்த வீடியோ கதை ரொம்ப வேகமா பரவிடுச்சு. திருப்பூர் சம்பவத்தோட முக்கியமான படிப்பினை இதுதான். அங்க பாதுகாப்புல எந்த மீறலும் நடக்கல, ஆனா மக்கள் மனசுல இருந்த நம்பிக்கை மீறப்பட்டுடுச்சு. அதுதான் ரொம்ப ஆபத்தானது. ஆனா இந்த பிரச்சனை திருப்பூரோட மட்டும் நிக்கல. திருச்சி, மதுரைன்னு பல இடங்கள்ல நடந்த தனித்தனி சம்பவங்கள் எப்படி ஒரே கோட்ல இணையுதுன்னு பார்க்கலாம். திருச்சியில ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போட்டோகிராஃபரை உள்ள விடாம தடுக்கிறார். உடனே பத்திரிகையாளர் சங்கங்கள் கண்டனம் தெரிவிக்க அந்த அதிகாரி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை வருது. இன்னொரு பக்கம் மதுரை, திருச்சியில எல்லாம் 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு உறுதிப்படுத்துறாங்க. இதனால தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு சின்ன விஷயமும் இப்ப தீவிரமா கண்காணிக்கப்படுது. இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே தனித்தனி சம்பவங்கள். ஆனா இதுக்கப்புறம் நடக்க போறது அது ஒரு வியூகம். இப்போ இந்த கதை வெறும் பாதுகாப்பு குளறுபடிகளை பற்றியது இல்ல. இது ஸ்ட்ராங் ரூம் கேட்டுகளுக்கு வெளியே நடக்கிற ஒரு அரசியல் ஆட்டமா மாறுது. இதுக்கு ஒரு உதாரணம் தவக தலைவர் விஜயோட அறிவிப்பு. அவர் தன்னோட 234 வேட்பாளர்களையும் மே 4 வரைக்கும் தினமும் 3 முறை ஸ்ட்ராங் ரூமுக்கு போக சொல்லியிருக்கார். இது வெறும் கண்காணிப்புக்காக மட்டும் இல்ல, நாங்க தான் ஜனநாயகத்தோட பாதுகாவலர்கள்னு காட்டுற ஒரு அரசியல் நகர்வு இது. இதனால தமிழ்நாட்டுல இருக்கிற 234 ஸ்ட்ராங் ரூம்ஸும் இப்ப ரொம்ப முக்கியமான இடங்களா மாறிடுச்சு. எல்லா கட்சிகளும் ஷிஃப்ட் போட்டு அங்க காவல் காக்குறாங்க. சொல்லப்போனா ஓட்டுகள் பூட்டப்பட்டுடுச்சு. ஆனா அந்த ஓட்டுகளுக்கான போர் இப்ப வெளியில மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த அரசியல் பரபரப்புகள்லாம் நடுவுல உண்மையான பாதிப்பு எங்க இருக்கு? அது மிஷின்லயா? பாருங்க, 4 அடுக்கு பாதுகாப்பு, இரட்டை பூட்டுன்னு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் ரொம்ப பலமா தான் இருக்கு. ஆனா மக்கள் எதை நம்புறாங்க? ஒரு வைரல் வாட்ஸ்அப் வீடியோவை, ஒரு சரிபார்க்கப்படாத வதந்திய. ஆக பிரச்சனை பாதுகாப்புல அல்ல, நம்பிக்கையில தான் இருக்கு. இந்த உண்மையான பாதிப்புக்கு பேரு தான் தகவல் தொடர்பு வெற்றிடம். அதாவது ஓட்டுப்பதிவுக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்கும் நடுவுல இருக்கிற இந்த 11 நாள்ல சரியான அதிகாரப்பூர்வ தகவல் வராததால சந்தேகங்களும் வதந்திகளும் உண்மையை விட வேகமா பரவுது. சரி, மே 4 நெருங்கிட்டு இருக்கு. வாக்கெண்ணிக்கை வரைக்கும் நாம கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான ரிஸ்க் லெவல்கள் இருக்கு. முதல் ரிஸ்க் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அது ரொம்ப குறைவு. 2வது மக்கள் பார்வையில ஏற்படுற ரிஸ்க். அது மீடியமா இருக்கு. ஆனா 3வது அரசியல் ரிஸ்க். அதாவது இந்த சம்பவங்களை வச்சு தேர்தல் முடிவுகளையே கேள்விக்குள்ளாக்குறது. இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நீங்களே கண்காணிக்க ஒரு டேஷ்போர்டு மாதிரி பார்க்கலாம். கிரீன் சிக்னல், தமிழ்நாடு முழுக்க சீல் வச்சாச்சு. 4 அடுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது நல்ல விஷயம். ஆம்பர் சிக்னல், திருப்பூர் டைமர் பத்தி தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அணுகல் விதிகள் மாறுது. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ரெட் சிக்னல், இன்னொரு சிசிடிவி பிரச்சனை உறுதியானாலோ இல்ல ஏதேனும் கட்சி கோர்ட்டுக்கு போனாலோ அது அபாய சங்கு. ஆக நாம் ஆரம்பிச்ச அதே அடிப்படை கேள்விக்கு திரும்பவும் வரோம். ஒரு செயல்முறை பாதுகாப்பா இருந்தா மட்டும் போதுமா, இல்ல அது பாதுகாப்பானதா மக்கள் கண்ணுக்கு தெரியவும் வேணுமா?
ஓட்டுகள் பூட்டப்பட்டிருக்கு, ஆனா நம்பிக்கை இன்னும் திறந்தே இருக்கு. இந்த விவாதம் உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சா இத மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்க. மே 4 வாக்கெண்ணிக்கையை நேரடியா அலச போறோம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இந்த செயல்முறையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்ல கேள்வி இருக்கா? தமிழ்நாடு என்ன நினைக்குதுன்னு பார்க்கலாம்.